முழுக்க முழுக்க மண்பானையில் சமையல் செய்கிற ஹோட்டலுக்கு போனேன். திருச்சி புத்தூரில் இருக்கிற செல்லம்மாள் மண்பானை சமையல் உணவகம் தான் அந்த இடம். போன எபிசோடில் இந்த உணவகம் எப்படி ஒரு மியூசியம் மாதிரி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ மண்பானையில் செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. செல்லம்மாள் மண்பானை சமையல் உணவகத்தில் சாப்பிட்ட சாப்பாடு நான் எதிர்பாராத அளவுக்கு சுவையா இருந்தது. இந்த சுவைக்கு 2 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், அவங்க சமையல் பண்றது மண்பாண்டங்கள்ல. அது மட்டும் இல்ல, சமைத்த உணவையும் மண் பாத்திரங்கள்ல தான் வைக்கிறாங்க. குழம்பு, ரசம், பொரியல் எல்லாத்தையும் மண்பாண்டத்துல போட்டு மூடி வச்சிருக்காங்க பாருங்க. நாம் எக்ஸ்ட்ரா ரசம், மோர் இப்படி எது கேட்டாலும் மண் கப்பில் தான் கொடுக்குறாங்க. தண்ணீர் கொடுக்க கூட அழகிய மண் ஜாடியை தான் பயன்படுத்துகிறாங்க. 100% மண் பாத்திரங்களை பயன்படுத்துகிற ஒரே உணவகம் செல்லம்மாள் மண்பானை சமையல் உணவகம் தான்னு நினைக்கிறேன். சாப்பாட்டு சுவைக்கான 2வது காரணம் விறகு அடுப்பு சமையல். மண்பானையில் சமையல் செஞ்சால் இப்படி ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயமே இங்கே சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. சுவை மட்டுமில்லை, மெனுவில் இருந்த ஐட்டம்ஸ் எல்லாமே உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ சாப்பிடலாம் வாங்க. முதல்ல தலைவாழை இலை போட்டு ஒரு டம்ளரில் மூலிகை தண்ணீர் வச்சாங்க. அடுத்ததாக சாப்பாட்டு ஐட்டம்ஸ் என்னவெல்லாம் கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் துவையல், ராகி அல்வா, முளைக்கட்டின கொண்டக்கடலை காராமணி 2 சேர்த்து செஞ்ச சுண்டல், புழுங்கல் அரிசி சாதம், புடலங்காய் கூட்டு, பீன்ஸ் பொரியல், வாழைத்தண்டு பொரியல், அரைக்கீரை பொரியல், வாழைக்காய் கறி, முருங்கைக்கீரை பொரியல், வாழைப்பூ பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், அரிசி வடை, பூசணி குழம்பு, பருப்பு ரசம், பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு, ஆவாரம்பூ ரசம், மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு பொரிச்ச குழம்பு, பாகக்காய், மண்சட்டி தயிர். ஐட்டம்ஸ் எண்ணிக்கை நிறைய இருக்கிறதுனால குழம்பு, ரசம் எல்லாம் ஸ்பூன் அளவில் தான் ரொம்ப கம்மியாக வாங்கி சாப்பிட்டேன். நிறைய காய்கறி வெரைட்டி சாப்பிட முடிஞ்சுது. அதுலேயும் வாழைத்தண்டு பொரியல், வாழைப்பூ பொரியல், பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு, ஆவாரம்பூ ரசம், உருளைக்கிழங்கு பொரிச்ச குழம்பு இதெல்லாம் வேறு எந்த உணவகத்திலையும் கிடைக்காது. எல்லா ஐட்டமும் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது தவிர சோள பாயசம், பானகம், வெண்ணெய் எடுத்த மோர் இதெல்லாம் தனித்தனியாக மண்பாண்டத்தில் கொடுத்தாங்க. பானகம் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதான். ஆவாரம்பூ ரசம் கேட்டேன், அதுவும் மண் கப்பில் தான் கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டது அளவில்லாத சாப்பாடு. ஆனால் உணவு பண்டங்கள் நிறைய இருக்கிறதுனால எல்லா ஐட்டமும் கம்மி அளவில் தான் போடுறாங்க. அதுதான் நல்லது. எல்லா ஐட்டத்தையும் டேஸ்ட் பார்த்தாலே வயிறு ரொம்பிடும். ஒரு சாப்பாடு 360 ரூபாய். அளவில்லாத சாப்பாடு தான் சாப்பிடணும்னு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்களை மட்டும் தனியாக கூட வாங்கி சாப்பிடலாம். சாதம் 25 ரூபாய், சாம அரிசி சாதம் 30 ரூபாய், குழம்பு வகைகள் 25 ரூபாய், ரச வகைகள் 15 ரூபாய், கீரை வகைகள் 25 ரூபாய், பொரியல் வகைகள் 25 ரூபாய், வறுவல் வகைகள் 25 ரூபாய், சூப் வகைகள் 25 ரூபாய், சுண்டல், தயிர், இனிப்பு, பானகம் இதெல்லாம் ஒரு கப்பு 25 ரூபாய், மோர் மற்றும் ஊறுகாய் 15 ரூபாய். நீங்கள் செல்லம்மாள் மண்பானை சமையல் உணவகத்துக்கு முதல் தரம் போகிறப்ப அளவில்லாத சாப்பாடு சொல்கிறது தான் பெஸ்ட்டு. அது ஒரு டேஸ்டிங் மெனுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் 2வது தரம் போகிறப்ப உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் மட்டும் தனித்தனியாக வாங்கி சாப்பிடலாம். செல்லம்மாள் மண்பானை சமையல் உணவகத்தில் இன்னொரு நல்ல விஷயம், இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே பெண்கள் தான். சமையல் செய்கிற வேலையும் பெண்கள் தான் செய்கிறாங்க, பரிமாறுற வேலையும் அவங்களே தான் செய்கிறாங்க. திருச்சியில் புத்தூர் ஆஃபீஸர்ஸ் காலனி ரோட்ல இருக்கு இந்த செல்லம்மாள் மண்பானை சமையல் உணவகம். இங்கே மதிய சாப்பாடு மட்டுமே கிடைக்கும். காலை மாலை இரவு நேரங்களில் டிஃபன்லாம் கிடையாது. மதியம் 12:30 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் சாப்பாடு கிடைக்கும். ஆனால் நீங்கள் சீக்கிரமே போகிறது தான் நல்லது. அப்போ தான் எல்லா ஐட்டமும் கிடைக்கும். மண்பானையில் மட்டுமே சமையல் செய்கிறாங்க, விறகு அடுப்பு மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. அதனால் இவங்க சமையல் செய்கிற இடத்த கட்டாயம் பார்க்கணும். அடுத்த எபிசோடில் செல்லம்மாள் மண்பானை சமையல் கிச்சன் டூர் போகலாம் வாங்க.